ஸோ ஃபைண்ட் த பாயிண்ட் ஒன்று எக்ஸ் ஆக்சஸ்ன்னு கொடுத்ததுனால நம்ம என்ன எடுத்துக்கலாம், லெட் பி எக்ஸ், அப்போ y கோஆர்டினேட் 0 ஆகிடும், வித் பி ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அவங்களே நம்ம பாயிண்ட் வச்சா a is equal to 2, -5 and b is nothing but -2, 9. ஸோ இப்போ ஈக்வி டிஸ்டன்ஸ்னால ஏபி இஸ் ஈக்குவல் டு பிபி நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம், ஏன்னா டிஸ்டன்ஸ் ஃபார்மில் ஸ்கொயர் ரூட் இருக்குது. ஸோ ஸ்கொயர் பண்ணிக்கலாம் நம்ம, ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிபி ஸ்கொயர். ஸோ ஸ்கொயரிங் போத் சைட்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்மில் போகலாம், டேரெக்டாக என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 2 - x, 2 - x the whole square plus -5 0, -5 - 0 the whole square is equal to b another -2 - x the whole square plus 9 - 0 the whole square. அது a - b the whole square ஃபார்முலா வந்துச்சு, என்ன கிடைக்கும் உங்களுக்கு, இது a இது b. அப்போ a - b the whole square ஃபார்முலா என்னது, 4 2 × 2 -4x plus x square. இது வெறும் 5 தான், 0 என்ன பண்ணாலும் வெறும் -5 -5 the whole square is nothing but plus 25 is equal to இதுவும் அகைன் a, இது வந்து மைனஸே வெளியே எடுத்துட்டேன்னா a plus b the whole square ஃபார்முலா தான் வந்துடும். இந்த மைனஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா கட் ஆகிடும். உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4 + 4x plus x square plus இது என்னது 9 square is nothing but 81. இதுவும் கட் ஆகிடும், இதுவும் கட் ஆகிடும். உங்களுக்கு இந்த பக்கம் போச்சுன்னா -4x is equal to 81 - 25 ஆகிடும். 25 அந்த பக்கம் போச்சுன்னா அப்போ உங்களுக்கு -8x is equal to 81 - 25 என்னது, that is 6, ஏன்னா 11 வந்துடும். அப்போ என்ன கிடைக்கும், இது 7 ஆகிடும், that is 56 கிடைக்கும். ஸோ அப்போ என்ன ஆகிடும், x is equal to 56 - 8/8 ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, -7 கிடைக்கும். x is equal to -7. Record point is -7, 0.